கிடையாது. முறையில வெயில் அடிக்க தண்ணி தூங்குதாள்வ. விளங்குமா குடும்பம்? காலமரை எந்திரிச்சோம், அடுப்ப தூத்தோம், வேலையை பார்த்தோம்னு கிடையாது. ஒரே படுக்கல. விடிஞ்சது எப்படித்தான் தூக்கம் வருதோம்மா அவளுக்கெல்லாம். ஒருத்தி வரதுக்கு முன்னாடிதான் நம்ம கூணும் குறுக்கும் ஓடியே வேலை பார்த்தோம்னு கண்டுது. வந்ததுக்கு அப்புறமும் அவ மகாராணி மாதிரி படுத்து கிடக்கா. நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சத்தம் காலையிலேயே? இப்படி ஒரு மகாராணி வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? என் மகன் தான் அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். நல்ல பொம்லா, பெத்தவ எப்படி போனாலும் பரவாயில்லன்னு பொண்டாட்டி ஆஹா வள வைக்கானே. விட்டிய முன்ன ஆரம்பிச்சிட்டாளா? காலையிலேயே இவ சுப்ரபாதத்தை கேட்டா முழிக்க வேண்டியிருக்கு. சை. வாங்கம்மா மகாராணி, முடிச்சிட்டீங்களா? டீ வேணுமா காபி வேணுமா சொல்லுங்க, போட்டு தரேன். எதுக்கு இப்படி காலையிலேயே கத்தி கிடக்கிய? ஆமாம்மா, ஆமா, நான் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். மகாராணி தூக்கம் கெட்டு போச்சுல என்னால. நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா எந்திரிச்சு உங்களுக்கு காப்பியை போட்டு குடிச்சிட்டு போக வேண்டியதானே. நான் எப்ப எந்திரிச்சு வரணும் அப்ப நான் பாத்திரத்தை கழுவி நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டேன். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். நீங்களா வேலையை பார்த்துட்டு எதுக்கு ஏசி கிடக்கி என்ன? ஆமா, நீ மோரையில வேலை அடிக்கும் தானே தூங்கி எந்திரிச்சு 10 மணிக்கு வந்துச்சு கழுவா. அது வரைக்கும் நான் வீட்டை குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு 6 மணிக்கு முடிப்பு வந்துன்னா காபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியில போய் உங்க கூட்டாளியை கூட சேர்ந்து கதை பேச வேண்டியதானே. என் மருமக தூங்குதா, நீ எந்திக்கல, அவெல்லாம் பொம்பளையா, அப்படி இப்படி என்னென்ன பேசணுமோ பேசிட்டு வர வேண்டியதானே. நான் எந்திக்க நேரம் நான் பாத்திரத்தை கழுவிட்டு வேலையை பார்த்துக்கிட்டேன். ஆமா, நான் வீடு வீடா பேசவே இவ பார்த்தா. நேத்து தானே பக்கத்து வீட்டு குமாரி அக்கா கிட்ட இவெல்லாம் ஒரு பொம்பளையா தெரியாதனமா என் மவனை கட்டி வச்சுட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தியே. நான் வரவும் வாயை பொத்திக்கிட்டியா? எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? ஆமா, நீ என்ன நல்லவளா? உன்னை பத்தி நான் சொல்லாம இருக்கணுமோ? அப்பவே எல்லாவளும் சொன்னா இவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியல, கெட்டாத கெட்டாதன்னு. கேட்டனா கெட்டி வச்சேன், இந்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா கிட்டயும் எல்லாரும் சொல்லத்தான் செஞ்சாவே. பையனோட அம்மையை பார்த்தா ராங்கி எனக்கா இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்காதேன்னு. என் வீட்டுக்காரருக்காண்டி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு உங்களால நான் சீரழிவேன். ஆமாம்மா, நான் ராங்கிதான். என்னாலதான் நீ கஷ்டப்பட்டுட்ட. கடவுளே, நான் என்ன கஷ்டப்பட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னை என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்கா. இதை கேட்க ஆள் இல்லையா கடவுளே? ஏன் இப்படி காலையிலேயே நானும் ஆடிட்டு சண்டை போட்டு அடக்கிய? உங்க மவளா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? உங்க மவளுக்கு தான் மாமியா இருக்கா. அவன் வீட்டுல மாமியாக்கார் இந்த வரத்து வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் மவளை பத்தி எல்லாம் நீ பேசாத. அவ என்ன அழகா கட்டா காலங்கழிப்பா தெரியுமா? உன்னே மாதிரியா? ஆமா, இவ மாவ கட்டா கழிக்க போய் தானே அவ மாமியா போன வாரம் வந்து சண்டை போட்டு போச்சு. பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை பாருன்னு. என் பிள்ளைய பத்தி எதுவும் பேச வேலை வச்சுக்கிடா பாத்துக்கோ. நீ வயிறஞ்சு தான் அவ வீட்டுல இப்ப பிரச்சனையா இருக்கு. ஆமா, நான் தானே எல்லா விஷயம் சண்டையில் தூடியே. உங்க மாவ வீட்டுல சண்டை வரதுக்கெல்லாம் நான் தான் காரணமோ? ஆரம்பிச்சிட்டியா? உன் நீலி கண்ணீரை வடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த அன்னைக்கு போய் என் அவனுக்கு போன போட்டு உங்க அம்மா இப்படி சொல்லிட்டா, என்னை அப்படி சொல்லிட்டான்னு அவனுக்கு எனக்கு சண்டையில் தூடணும். அதானே உன் எண்ணம்? உங்க புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் ஒன்னும் போன் போட்டு சண்டையில் தூடுற ஆள் கிடையாது. ஆமாம்மா, நான் தான் கெட்டவா. என்னாலதான் குடும்பமே சீரழியுது. நீ பேசு, நீ என்னென்ன பேசணுமோ பேசு, நான் கேட்கேன். எதுக்கு இப்படி காலையிலேயே சண்டை இழுக்கணும், இப்படி அழுதுட்டு கிடக்கணும்? நிம்மதியா வாழ விடுறீங்களா கொஞ்சமாவது? அம்மா, நான் தான் வாழ விடாம ஆக்கியேன். நீ நீலி கடை வெடிக்கலாம் நான் காரணமாக முடியுமா? வரட்டும், என் மகன் வந்ததை நான் சொல்லி என்ன செய்யணும்னு பாரு. சை, தினமும் இந்த வீட்டுல என்ன பாடுதான். என்னைக்கு தான் நிம்மதி இருக்க போதோ தெரியல. என்னம்மா நாடகம் நடிக்கா? நீலி கண்ணீர் வெடிக்கலாம்